சுந்தரவனம் என்ற காட்டில் அழகான ஒரு ஆப்பிள் தோட்டம் இருந்தது. அந்த ஆப்பிள் தோட்டத்தை சுந்தரி என்ற பறவை வந்து பார்த்துட்டு வந்தது. அங்கே இருக்க ஆப்பிள்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால எல்லா பறவைகளும் அங்கே வந்து வாங்குவாங்க. சுந்தரி அந்த தோட்டத்திலேயே இருந்து கொண்டு ஆப்பிள் பழங்களை விற்று கொண்டு வந்தது. அந்த ஆப்பிள் மரங்களை பராமரிப்பது, அந்த ஆப்பிள் மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுவது என்று சுந்தரி அந்த ஆப்பிள் மரங்களை அவ்வளவு கவனமாக பார்த்து கொண்டது. சுந்தரி, உன்னோட ஆப்பிள் பழங்கள் தான் மிகவும் ருசியாக இருக்குதுன்னு இந்த காட்டில் எல்லா பறவைகளும் பேசிக்கிறாங்க. எனக்கு ஒரு ஆப்பிள் கூட கொடு சுந்தரி. ஒரு ஆப்பிள் கூட 100 ரூபாய் பூரா நீ வாங்கிக்கோ. இந்த ஆப்பிள் சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. எனக்கு ஒரு கூட ஆப்பிள் கொடு சுந்தரி. நான் நாளைக்கு வந்து 2 கூட வாங்கிக்கிறேன். காட்டில் ஜாக்கும் ஜில்லும் 2 காகங்கள் வாழ்ந்து வந்தாங்க. அந்த காகங்கள் வந்து வழிப்பறி காகங்கள். ஏதாவது பறவைகள் வந்து உணவு எடுத்துகிட்டு போனாங்கன்னா அதை உடனே அந்த பறவைகிட்டேருந்து பிடுங்கி சாப்பிட்ருவாங்க இந்த ஜாக்கும் ஜில்லும் என்ற காகங்கள். இது மற்ற பறவைகள் கிட்ட இருந்து வழிப்பறி செஞ்சு அந்த உணவை சாப்பிடுவதோ அந்த இடத்தில் தங்கிக் கொள்வதும் என்று இந்த 2 காகங்களும் பண்ணி கொண்டு வந்தன. இந்த காட்டில் இந்த 2 காகங்களுக்கும் இதே வேலையாகவே இருந்தது. மற்ற பறவைகளை துன்புறுத்துவதே இந்த 2 காகங்களுக்கும் வேலை. அருகில் இருந்த நீரோடையில் நின்று கொண்டு ஏதாவது பறவை வந்தால் அந்த பறவைகிட்டேருந்து உணவை பிடுங்கி சாப்பிடுவதே இந்த ஜாக் காகத்தின் வேலை. அட புறா, இந்த கொய்யா பழத்தை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த? இந்த கொய்யா பழத்தை எனக்கு கொடு, எனக்கு ரொம்ப பசிக்குது. புரியுதா உனக்கு? எப்போவுமே எனக்கு இந்த காட்டில் எனக்கு கொடுத்துட்டு தான் மற்ற பறவைங்க எல்லாம் உணவு சாப்பிடணும். இந்த கொய்யா பழத்தை எனக்கு கொடு. அங்கிள், இந்த கொய்யா பழத்தை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது அங்கிள். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எனக்கு முதல்ல கொடுத்துட்டு நீ அப்புறமா வேணுன்றத நீ போயிட்டு மரத்தில் பறித்து சாப்பிட்டுக்கோ. புரியுதா? எனக்கு வயசாயிடுச்சு, என்னால் போயிட்டு அங்கும் இங்கும் பறந்து சாப்பிட முடியாது. நீ முதல்ல எனக்கு கொடுத்துட்டு நீ வீட்டில் போய் வேற எதனா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு இந்த ஜாக்காகவும் சொல்லியது. இப்படியே இந்த ஜாக்காகவும் சோம்பேறியாக இருந்து கொண்டு எல்லா பறவைகள்கிட்ட வந்து உணவை வாங்கி கொண்டு சாப்பிட்டு கொண்டு வந்தது. திரும்பவும் பறந்து எங்கேயாவது வேற ஏதாவது உணவு இருப்பிடம் கிடைக்குமா என்று இந்த ஜாக்காகவும் பறந்து கொண்டே சென்றது. அடடா, இன்று ஒரு உணவும் கிடைக்கவில்லையே என்று பறந்து கொண்டே சென்றது. சுந்தரியின் ஆப்பிள் தோட்டத்திற்கு சென்ற ஜாக்காகவும், இந்த ஆப்பிள் தோட்டம் மிகவும் அழகாக இருக்கிறது. இந்த ஆப்பிள் தோட்டத்தை நான் அபகரித்து கொள்ளப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கேயே ஒரு கூடை கட்டிவிட்டால் இந்த ஆப்பிள் தோட்டம் எனக்கு சொந்தமாகிவிடும் என்று ஜாக்காகவும் ஜில்காகவும் பேசிக்கொண்டனர். அங்கே உடனே ஒரு கூடை கட்ட ஆரம்பித்தது ஜாக்காகவும். இது சுந்தரியின் தோட்டம் மாதிரி தெரிகிறது. இந்த சுந்தரி ஒரு முட்டாள் பறவை. அந்த பறவையை நாம் இந்த தோட்டத்திலிருந்து துரத்தி விடலாம். அப்பொழுதுதான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த ஆப்பிள் தோட்டம் என்னுடையது. இந்த ஆப்பிள் பழங்களை விற்று நான் சந்தோஷமாக வாழப்போகிறேன். இந்த ஆப்பிள் தோட்டத்தில் இனி எனக்கு உணவுக்கு பஞ்சமே இருக்காது. சுந்தரி, வந்துட்டியா? இது என்னுடைய ஆப்பிள் தோட்டம். இந்த தோட்டத்தில் நான் கூடு கட்டிவிட்டேன். நான் இந்த கூடை மிகவும் கஷ்டப்பட்டு கட்டினேன். அதனால் இந்த தோட்டம் எனக்கு சொந்தமானது. இந்த தோட்டத்திலிருந்து உடனே இங்கிருந்து சென்று விடு சுந்தரி. ஜாக்கம்மா, என்ன சொல்றீங்க? இந்த தோட்டம் என்னுடைய தோட்டம். இந்த தோட்டத்தை பராமரித்து தான் என்னுடைய குழந்தைங்களை நான் பார்த்துட்டு வரேன். இந்த தோட்டத்துக்கு தண்ணீர் ஊற்றுறது, பராமரிப்பது போன்ற எல்லா வேலைகளையும் நான் தான் செஞ்சுட்டு வந்தேன். இப்போ வந்து நீங்கள் வந்து இதை உங்கள் தோட்டம் சொல்கிறீங்க. நான் என்ன செய்வது? என் குழந்தைங்களை நான் எப்படி காப்பாற்றுவது அப்படின்னு சுந்தரிக்காக மிகவும் கஷ்டப்பட்டு அழுது கொண்டே இருந்தது. அப்பொழுது இந்த ஜாக்காகவும் சுந்தரி ஒரு நதிக்கரைக்கு சென்று பார்த்தபோது
வாத்து மயங்கிய நிலையில் இருந்தது. அந்த வாத்துக்கு உதவி செய்தது சுந்தரி. உடனே உடனே அந்த மந்திர வாத்து எழுந்து, பறவையே, உன்னை பார்த்தால் ஏதோ வருத்தமாக இருக்கிற மாதிரி தெரிகிறது. என்னவென்று கூறு, நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லியது. உடனே சுந்தரி, எனக்கு நான் ஒரு ஆப்பிள் தோட்டம் வச்சிருந்தேன். அந்த ஆப்பிள் தோட்டத்தை இந்த வழிபறிக்காரங்கள் வந்து அபகரிச்சிட்டாங்க. நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அந்த ஆப்பிள் தோட்டத்தை வைத்து தான் நான் வாழ்ந்து வந்தேன் இவ்வளோ நாளாக. இப்பொழுது அந்த ஆப்பிள் தோட்டம் என்னிடம் இல்லை. அதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் நான் இங்கும் அங்கும் பறந்து கொண்டு இருந்தேன். அதுதான் உனக்கு விஷயமா? நான் உனக்கு உடனே ஒரு ஆப்பிள் வீடு தரேன். அந்த ஆப்பிள் வீடை வச்சு நீ சந்தோஷமா வாழ்ந்துக்கோ பறவையே என்று அந்த மந்திர வாத்து கூறியது. உடனே ஒரு அழகான ஆப்பிள் வீடு வந்தது. உடனே சுந்தரி, வாத்து மிகவும் நன்றி வாத்து. எனக்கு இந்த ஆப்பிள் வீடு நதிக்கரையில் வேண்டாம். எனக்கு மலை அடிவாரத்தில் இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். அப்படியே செய்கிறேன் சுந்தரி. உனக்கு மலை அடிவாரத்தில் அழகான ஆப்பிள் வீடு அமைத்து தருகிறேன். அங்கு நீ சந்தோஷமாக வாழலாம். மலை அடிவாரத்தில் அழகான ஆப்பிள் வீடு இருந்தது. அங்கு சுந்தரி மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. தனது அன்றாட வேலைகளை செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. அங்கு வந்து ஜாக்காகவும் ஜில்காகவும், இந்த வீடு சுந்தரியோட வீடா? இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கிறது என்று ஜாக் காகத்திற்கும் ஜில் காகத்திற்கும் ஒரே பொறாமையாகி விட்டது. இந்த வீட்டையும் நம்ம அபகரித்து கொள்ள வேண்டும். ஜில், உனக்கு புரிகிறதா? அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்காகவும் ஜில்காகவும் அந்த ஆப்பிள் வீட்டு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. ஜாக்காக உடனே அந்த வீட்டோட கதவை திறந்து உள்ளே போய் என்னதான் இருக்கு பார்க்கலாம் ஜில். இந்த வீட்டையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீட்டையும் நம்ம சொந்தமாக்கிக்கலாம். இந்த ஆப்பிள் தோட்டத்தை தான் சொந்தமாக்கிக்கணும். இந்த வீட்டையும் சொந்தமாக்கிட்டா நம்மளுக்கு கஷ்டமே இருக்காது ஜில் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்காகவும் ஆப்பிள் வீட்டு உள்ள போகலான்னு பார்த்துச்சு. ஏன் ஆப்பிள் வீடு கதவை திற, நான் தான் சுந்தரி வந்திருக்கேன், உள்ளே போனோம் அப்படின்னு ஜாக்காகவும் குரலை மாற்றி பேசுச்சு. அந்த ஆப்பிள் வீடு உடனே திறந்த உடனே அந்த ஜாக் உள்ளே போய் மாட்டிக்கிச்சு. ஐயோ, என்னை காப்பாற்றுங்க, இந்த ஆப்பிள் வீடு என்னை உள்ளே வச்சு பூட்டி விட்டது. எனக்கு பயமாக இருக்கிறது. எனக்கு மூச்சு விட கூட சிரமமாக இருக்கிறது. சுந்தரி, என்னை எப்படியாவது காப்பாற்று சுந்தரி. ஆப்பிள் வீடு அந்த காகம் தெரியாமல் உள்ளே சென்று விட்டது. தயவு செய்து கதவை திறந்து அந்த காகத்தை வெளியே விடு ஆப்பிள் வீடு. உடனே அந்த கதவு திறந்தது. உடனே ஜாக் காகம் வெளியே வந்தது. அப்பாடா, எப்படியோ தப்பித்து பிழைத்தேன் சுந்தரி. இனிமேல் நீ இருக்கும் பக்கம் கூட நான் வரமாட்டேன் சுந்தரி. இந்த ஆப்பிள் வீடு எனக்கு நன்றாக பாடம் கற்பித்து விட்டது. எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்காக மிகவும் வருந்தியது. தப்பித்தால் போதும் என்று அந்த இடத்தை விட்டு ஜாக்காகவும் ஜில்காகவும் தப்பித்து ஓடியது.